வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் சுவையான தேங்காய் சட்னி செய்வதற்கு அரை கப் தேங்காய் செடி, பொரிக்கடலை அரை கப், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி. நாம் இவை அனைத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னியாக அரைத்து விடலாம். நாம் பச்சை மிளகாய் அவரவர் காரத்திற்கேற்றவாறு சேர்த்துக்கொள்ளலாம். நாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் சட்னி சற்று கெட்டியாக அரைத்தால்தான் சுவையாக இருக்கும். நாம் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கெட்டியாக நாம் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஒரு கிண்ணத்தில் இதை மாற்றி மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணீர் ஊற்றி அதில் இருக்கும் சட்னியை நாம் ஊற்றி விடலாம். இந்த அளவு சட்னி இருந்தால் நமக்கு சரியாக வரும். இப்பொழுது நாம் தாளித்து கொட்டி விடலாம். நாம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து போடலாம். நாம் கடுகு உளுந்து பொரியவும் சிறிதளவு வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம். இதனுடன் கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட வேண்டும். இவை நன்றாக பொரியவும் நாம் சட்னியில் ஊற்றிவிடலாம். நாம் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான தேங்காய் சட்னி ரெடியாகிவிட்டது. நாம் மல்லி இலை இருந்தால் அதுவும் போட்டு அரைத்து கொள்ளலாம். இந்த தேங்காய் சட்னி இட்லி, தோசை, வெண்பொங்கல், வடை அனைத்திற்கும் மிக அருமையாக இருக்கும். இதை நாம் ஒரு 5 நிமிடத்திலே செய்து விடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.